கந்தர் அந்தாதி 41. நரகத்தில் விழாமல் காப்பாற்றுவதற்காக கூறப்படுகின்ற அந்தாதி. முதலில் நரகத்தில் விழுபவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்புகழ் 1146 குருநாதர் கூறுகிறார், ஓதுவித்தவர் கூலி கொடாதவர், மாதவர்க்கு அதி பாதகமானவர், ஊசலில் கனலாம் எரி காளையர், மறையோர்கள், ஊர் தனக்கு இடரே செய்யும் ஏழைகள், ஆர் தனக்கும் உதாசீனதாரிகள், ஓடி உத்தமர் ஊதியர் நாடினர், இரவோருக்கு ஏதும் இத்தனை தானம் இடாதவர், பூதலத்தினில் ஓரமதானவர், ஈசர் விஷ்ணுவை சேவை செய்வோர் தமை இகழ்வோர்கள், ஏக சித்த தியானம் இல்லாதவர், மோகமுற்றிடு போகிதம் ஊரினர், ஈனர், இத்தனை பேர்களும் ஏழ் நரகு உழல்வாரே என்று நரகத்தில் உழல்பவர்களின் பட்டியல் தருகிறார் குருநாதர். நாம் அத்தகைய நரகத்திடை வீழாமல் நம்மை காப்பதற்காக திரு முருகன் நாமம் நமக்கு கை கொடுக்கும். இதோ கந்தர் அந்தாதி 41 மூலம். தெண்டன் புரந்தர வக்குன்றில் வாழ் கந்த சிந்துவில் தெண்டன் புரந்தர லோகம் செராது செற்றோய் களைவாய், தெண்டன் புரந்தர நல் கேள் சிறுவர் அழச் செய்தெம்மை, தெண்டன் புரந்தர விண்படி நூக்கிய தீ நரகே. பதம் பிரித்தது. தெண்டன் புரந்து அரவ குன்றில் வாழ் கந்த சிந்துவில் தெண்டன் புரந்தர லோகம் செராது செற்றோய் களைவாய், தெண்டன் புரந்தர் நல் கேள் சிறுவர் அழச் செய்து எம்மை, தெள் தன் புறம் தரவின்படி நூக்கிய தீ நரகு ஏ. மனனம் செய்ய ஏற்றவாறு. தெண்டன் புரந்து அரவக்குன்றில் வாழ் கந்த சிந்துவில் உத்தண்டன் புரந்தர லோகம் செராது செற்றோய் களைவாய், தெண்டன் புரந்தர் நல் கேழ்வர் சிறுவர் அழச் செய்து எம்மை, தெள் தன் புறம் தரவின்படி நூக்கிய தீ நரகு ஏ. தெண்டன் புரந்து அரவக்குன்றில் வாழ் கந்த. தெண்டன் தெண்டரிடுகிறேன், வணங்குகிறேன், புரந்து குறைவின்றி காப்பாற்றி, அரவக்குன்றில் திருச்செங்கோட்டு மலையில் நாககிரியில் வாழ் கந்த வாழ்கின்ற கந்த கடவுளே. தெண்டன் புரந்து அரவக்குன்றில் வாழ் கந்த, வணங்குகிறேன், குறைவின்றி காப்பாற்றி, திருச்செங்கோட்டு மலையில் வாழ்கின்ற கந்த கடவுளே, உன்னை வணங்குகின்றேன். சிந்துவில் சமுத்திரத்தில் உத்தண்டன் புரந்தர லோகம் செராது செற்றோய் களைவாய், உத்தண்டன் வலிமை உடைய சூரனை, புரந்தர லோகம் இந்திரலோகத்தை செராது அழிக்காதபடி செற்றோய் வதைத்தவனே களைவாய் ஒழித்து அருள வேண்டும். யாரை? பின்னால் வருகிறது. தெண்டன் புரந்து அரவக்குன்றில் வாழ் கந்த சிந்துவில் உத்தண்டன் புரந்தர லோகம் செராது செற்றோய் களைவாய், தெண்டன் புரந்தர் நல் கேள் சிறுவர் அழச் செய்து எம்மை, தண்டன் தண்டாயுதத்தை உடைய காலன், புரந்தர் தொன்று தொட்டு வருகின்ற அழகிய நல் கேள் நல்ல சுத்தத்தாரும் உறவினரும் சிறுவர் பிள்ளைகளும் அழச் செய்து
சூழ்ந்து முறையிடும்படி எம்மை எங்கள் உயிரை பிரித்து எண்டன் புரந்தர் நல் கேழ்வர் சிறுவர் அழச் செய்து எம்மை தன் புறம் தரவின்படி நூக்கிய தீ நரகு தெளிந்த தன் புறம் தனது புறமான யமபுரத்திற்கு கொண்டு போய் தரவின்படி தன் கட்டளைப்படி நூக்கிய தீ நரகு தள்ளுதற்கு இடமாகிய கொடிய நரகத்தீயாகிய தீ சூழ்ந்துள்ள யமபுரத்திற்கு என்னை கொண்டு செல்லாமல் நீ காத்து அருள வேண்டும். திருச்செங்கோட்டு மலைவாழ் செங்கோடனே, தேவலோகம் அழியாதபடி சூரனை வென்றவனே, நான் தண்டனிட்டு உன்னை வணங்குகிறேன். யமன் வந்து என் சுற்றத்தாரும் பிள்ளைகளும் சூழ்ந்து அழும்படி என்னை தன்னுடைய லோகத்தில் கொண்டு போய் நரகில் சேர்க்காமல் காத்து அருள வேண்டும். தெண்டன் புறந்து அரவக்குன்றில் வாழ் கந்த சிந்துவில் உத்தண்டம் புரந்தர லோகம் செராது செற்றோய் களைவாய் தெண்டன் புரந்தர் நல் கேழ்வர் நல் கேள் சிறு அழச் செய்து எம்மை தன் புறம் தரவின்படி நூக்கிய தீ நரகே. திருவர் அழச் செய்து உகா என என் கிளைகூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா என்கிறது கந்தர் அனுபூதி. திருச்செந்தூர் திருப்புகழ் அறிவழிய அணையும் மனை அருகில் உற வெறுவி அழ உறவும் அழ அழலின் நிகர் மரளி அழலின் நிகர் கொடுமையான தீயை போன்ற மரளி இணையானது அழலுக்கு இணையானவன் மரளி அழலின் நிகர் மரளி என்னை அழையாதே செரியும் இரு வினை கரண மறுவு புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுக வரம் அருள்வாயே. யமவாதனை தவிர்த்து என்னை நரகில் சேர்க்காவண்ணம் உன் திருவடியில் அணுக வரம் அருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார். தெண்டன் புரந்தரவ குன்றில் வாழ் கந்த சிந்துவில் உத்தண்டன் புரந்தர லோகம் செராது செற்றோய் களைவாய் தெண்டன் புரந்தர் நல் கேள் சிறுவர் அழச் செய்து எம்மை தன் புறம் தரவின்படி நூக்கிய தீ நரகு தண்டன். மீண்டும் ஒருமுறை விளக்கம். வணங்குகிறேன், குறைவர காப்பாற்றி திருச்செங்கோட்டு மலையில் வாழ்கின்ற குமாரக் கடவுளே, சமுத்திரத்தின் கண் சூரனை இந்திரலோகத்தை அழிக்காதபடி வதைத்தவனே, கழைவாய் என்னுடைய துக்கத்தை நான் நரகில் செல்லா வண்ணம் களைந்து அருள வேண்டும், ஒழித்து அருள வேண்டும். தண்டாயுதத்தை உடைய தொன்று தொட்டு வருகின்ற அழகிய நல் சுற்றத்தாரும் பிள்ளைகளும் அழச் செய்து சூழ்ந்து முறையிடும்படி எம் உயிரை பிரித்து தெளிந்த தனது லோகத்தில் கொண்டு போய் கட்டளையின்படி தள்ளுதற்கு இடமாகிய கொடிய நரகாகினியை நான் அடையாதவாறு என்னை யமபிடியினில் நான் சிக்காவண்ணம் என்னை காத்து அருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார். திருச்செங்கோட்டுமலை கந்தனே, தேவலோகம் அழிந்து போகாதபடி சூரனை வென்றவனே, உன்னை வணங்குகின்றேன். யமன்
என் சுற்றத்தாரும் பிள்ளைகளும் சூழ்ந்து அழும்படி என்னை தன்னுடைய லோகத்தில் கொண்டு போய் நரகாக்கினை செய்யாமல் காத்து அருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார். நரகு என்பதே அச்சம் தரும் ஒரு நிலைமை. நரகத்தில் விழாமல் காப்பாற்றும்படி வேண்டுகிறார் குருநாதர். இறந்ததற்கு அப்புறம்தான் நரகு என்பதும் நினைக்க வேண்டாம். இவ்வுலகமே நரகு. வாழ்வு எனும் படு மாயையினில் விழாவண்ணம் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முருகநாமம் நமக்கு துணை செய்யும். வாழ்வாழ் என்னும் படு மாயையில் நாம் வீழாமல் சிக்காமல் தவிக்காமல் இருப்பதற்கு முருகா 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 என்று அனுதினமும் ஓதினால் வாழ்வாழ்வு என்னும் இப்படு மாயையில் நாம் விழாவண்ணம் நம்மை தடுத்து அருளுவான். நம் பவவினையும் தீரும். புசக பூதர திருச்செங்கோட்டு மலையில் நாககிரி புசக பூதர என்று பல பெயரை உடையது. பாம்பு மலை, செங்கோட்டு மலை என்றும் நாம் கூறலாம். புகா தெண்டன் புறந்து அரவக்குன்றில் வாழ் கந்த சிந்துவில் உத்தண்டன் புறந்தர லோகம் செராது செற்றோய் களைவாய் தெண்டன் புறந்தர் நல் கேள் சிறுவர் அழச்செய்து எம்மை தெள் தன் புறம் தரவின் படி நூக்கிய தீ நரகியே. நரகு தீயில் நரகமாகிய நிறையத்தில் நாம் விழாவண்ணம் காப்பாற்ற நம்மை காப்பாற்ற குருநாதர் நமக்கு தந்த மிகச் சிறந்த எளிய வழி 41வது கந்தர் அந்தாதியை தினமும் ஒரு முறையாவது ஓத வேண்டும் என்று நம் நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர.